நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அரசாட்சியை தனதாக்கி அதன் சாட்சியை நபியாக்கி நல்லாட்சி புரிகின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று போற்றி புகழ்ந்தவனாக எனது உரைக்குள் நுழைகிறேன். நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு வரலாறு வியக்கும் வள்ளல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். قال الله تعالى في القرآن الكريم وما أرسلناك إلا رحمة للعالمين. திருக்குர்ஆன் சொல்கிறது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தின் நற்கொடை என்று. உலகம் அல்ல, உலகங்களின் நற்கொடை என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆம், நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை வரலாறு ஒரு அதிசயம். இப்படி ஒரு வாழ்க்கை வரலாறு எந்த தலைவருக்கும் தொகுக்கப்பட்டதே இல்லை. உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள், அவர்களுக்கும் வரலாறு உண்டு. வரலாற்றில் பெரிய பெரிய விஷயங்கள் தான் பதிவு செய்வார்கள், அது காலப்போக்கில் அழிந்துவிடும். ஆனால் சின்ன சின்ன அசைவுகளை கூட விட்டு வைக்காமல் 14 நூற்றாண்டுகளுக்கு பிறகும் அணு அணுவாக வரலாற்றில் பதியப்படுகிறது என்றால் அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஒரு வரலாற்று நாயகருடன் தொடர்புடைய அனைவரும் வரலாறாகிறார்கள். மனிதனிலிருந்து விலங்கு வரை, ஏன் செருப்புக்கு கூட வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்று நாயகர் நம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். யார் யாரெல்லாம் நபிகளின் வரலாறை எழுதினார்களோ, படித்தார்களோ, ஆராய்ந்தார்களோ அவர்கள் எல்லாம் வியப்பு போகிறார்கள். ஜான் வில்லியம்சன் கூறுகிறார், இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் புரியவில்லை இவ்வளவு பெரிய ஆளுமையை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித குலத்தின் மீது எப்படி செலுத்தினார் என்று. சமய தலைவரை பார்த்திருக்கிறேன், ஆனால் ஒரு கொள்கை உறுதியுள்ள தலைவரை பார்த்ததில்லை என்று வியப்பின் விழிப்பில் ஆச்சரிக்க போகிறார். இப்படி இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. முஹம்மது லைவ் டுடே he would solve all the problem. முஹம்மது இன்று வாழ்ந்திருந்தால் உலகத்தில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டிருப்பார் என்று உலகத்தை சுற்றும் நெப்போலியன் கூறுகிறார். Without no instrument, without no support, without no palace, கையில் எந்த விதமான ஆயுதமும் இல்லை, எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை, கோட்டை இல்லை, கோபுரம் இல்லை, படைபலம் இல்லை, பொருளாதாரத்தில் உயர்ந்தரா அதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் இவ்வுலகத்தில் தான் நினைத்ததை எப்படி சாத்தியப்படுத்தினார்கள். பதவி கிடைத்ததும் கோடிகளில் மாடிகள் கட்டும் கேடுகள் மத்தியில் தமக்கு இருந்த அனைத்தையும் இறுதி மூச்சு வரை பிறருக்கு வாரி வழங்கியவர்கள் நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி அவர்கள் பொய்யுரைக்கவில்லை என்பதனை நானும் நீங்களும் சொல்லவில்லை. சமகாலத்தில் வந்த எதிரிகள் சொன்னார்கள். அபு ஜஹல் சொன்னான், அபு சுஃபியான் சொன்னான். ஒரு முறை மக்காவில் குறுகலான சந்தில் அபு ஜஹலும் அக்னஸும் பேசிக் கொள்கிறார். அக்னஸ் கேட்கிறார், முஹம்மது எதேதோ கூறுகிறாரே, தான் இறை தூதர் என்றும் ஓரிரை கொள்கை என்றும் அதெல்லாம் உண்மையா என்று. அதற்கு அபு ஜஹல் வலதுபுறமும் இடதுபுறமும் பார்த்துவிட்டு வல்லாஹி மா கத்திபு முஹம்மது கத்தோ, அல்லாஹ் மீது சத்தியமாக முஹம்மது பொய்யுரைக்க மாட்டார் என்கின்றார்கள். முஹம்மது நபி பொய்யுரைக்க மாட்டார் என்பதனை எதிரிகள் கூட சொல்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களின் வரலாறை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த ஒரு விஷயம் போதும் அனைத்து வரலாற்றையும் தோற்றடிக்க. விஞ்ஞானம் விண்ணை தொட்ட 20ஆம் நூற்றாண்டிலும் இன்னும் பல நாடுகள் சாத்தியப்படாத சீர்திருத்தங்களையும் சமூக மாற்றங்களையும் 1400 வருடங்களுக்கு முன்பே சாத்தியப்படுத்தினார்கள். எனவே அவர்களின் உம்மத்தாகி நாம் அவர்கள் வழியை பின்பற்றி அவர்கள் மீதும் அதிகம் ஸலவாத் ஓதுவர்களாகவும் அவர்களை அதிகம் தியாகம் செய்வர்களாகவும் அவர்களின் ஸஃபாத்தும் மன்றாட்டமும் இம்மையிலும் மறுமையிலும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைர். அல்ஹம்துலில்லாஹ். நிறைய நிகழ்வுகளில் சிறு குழந்தைகள் பேசுகின்ற பேச்சையெல்லாம் நாம் கேட்டிருப்போம். எழுதி கொடுத்து பிள்ளைங்க அப்படி கிளிப்பேச்சு மாதிரி ஒப்புவிப்பாங்க. நமது முகமது மீரான் ஷேக் தாவூத் அவர்கள் பேசினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உணர்ச்சி பூர்வமாக உள்ளன்மையோடு பேசுகின்ற இந்த பேச்சுக்கள் எல்லாம் இஷ்கே ரசூலினுடைய அடிப்படை என்பதை என்ன செய்யணும், நம்ம விளங்கணும். அந்த இஷ்கை என்ன செய்யணும்,
நம்முடைய குழந்தைகளுடைய உள்ளத்தில் நாம் ஆழமாக விதைக்க வேண்டும். அல்லாஹ் இது போன்ற எல்லா குழந்தைகளுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. நமது